தலைவர்கள் உரை நிகழ்த்த வேண்டியிருக்கிறது. மணி 9 கடந்து விட்டது. ஒரு 10 நிமிடத்தில் நான் என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் என்று ஆசைப்படுகின்றேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை இன்றைக்கு வடமதுரை தமிழ்ச்சங்கம் மிகுந்த எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கிறது. நாகேந்திரன் அவர்கள் எனக்கு நன்கு அறிமுகமானவர். அவரின் வேலை திட்டம் எனக்கு தெரியும். எந்தெந்த களத்தில் எப்படிப்பட்ட நேரத்தில் எப்படி பணியாற்ற வேண்டும் என்கின்ற ஒன்றுதலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அருமை தோழர். அதனால்தான் அவர் இந்த தேதியை கேட்டவுடன் எந்த விதமான மறுதளிப்பும் சொல்லாமல் வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டேன். இன்று மாலை மதுரையில் மக்கள் அதிகாரம் அமைப்பு 2வது மாநாட்டை பாசிசத்தை வேறறுப்போம் என்கின்ற முழக்கத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறது. பகல் முழுவதும் மாநாடு. அந்த மாநாட்டில் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு தீர்மானம் வடமதுரை தமிழ்ச்சங்கத்தின் மேடையில் நான் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மக்கள் அதிகாரம் என்கின்ற அமைப்பு இந்த நாள் வரை தேர்தல் அரசியலில் ஈடுபடாமல் இருந்தது. இன்றைக்கு அவர்கள் மக்கள் அதிகார கழகம் என்று அவர்கள் விவாதித்து அந்த அமைப்பிற்கு புது பெயர் சூட்டி இன்றைக்கு அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். அதை வாழ்த்துவதற்காக வருகை தர வேண்டும் என்று என்னிடம் கேட்டிருந்தார்கள். செல்ல இயலவில்லை. வடமதுரைக்கு வந்துவிட்டேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக, நம்முடைய தமிழ்ச்சங்கம் நடத்தக்கூடிய இந்த பெருவிழாவில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் கடந்த 2023ஆம் ஆண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவிப்பு செய்தார். சமத்துவ நாளாக அறிவிப்பு செய்ததோடு மட்டுமில்லாமல் இந்த ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளில் அவரவர் மாவட்டங்களில் அனைத்து நிர்வாகிகளும் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலையிட்டு சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதலையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நேற்று அறிவிப்பு செய்தார். அது நாடெங்கிலும் சமத்துவ நாள் உறுதிமொழி ஆளும் கட்சியால் ஏற்கப்பட்டது. எதற்கு நான் இந்த செய்தியை முதல் செய்தியாக நான் இங்கே பதிவு செய்கிறேன் என்றால், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள். நம்முடைய கோரிக்கை இன்றைக்கு சட்டப்பேரவையில் சட்டமாக மாறுகிறது. நம்முடைய கோரிக்கை நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு விவாதிக்கப்படுகிறது. அதற்கு ஒரே காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன வார்த்தை தான். என்ன சொன்னார் என்றால், அனைத்து துன்பப்பூட்டுகளுக்கும் ஒரே சாவி அரசியல் அதிகாரம். மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார். அனைத்து துன்பப்பூட்டுகளுக்கும் ஒரே சாவி அரசியல் அதிகாரம். என்றைக்கு இந்த ஏழை எளிய மக்கள் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றப் போகிறார்கள் என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசியல் அரங்கில், தேர்தல் அரசியல் அரங்கில் தம்மால் இயன்ற அழுத்தத்தை கொடுத்து வருகிறது. தம்மால் இயன்ற கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வருகிறது. அதனால் இன்றைக்கு நம்முடைய கோரிக்கைக்கு ஓரளவிற்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய கோரிக்கைகள் இடம்பெறுகின்றன. எனவே இந்த ஏழை எளிய மக்கள், அம்பேத்கர் இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருப்பவர்கள், அம்பேத்கரின் கருத்தியலை உள்வாங்கி இருக்கக்கூடிய இடதுசாரிகள், அம்பேத்கரின் கருத்தியலை உள்வாங்கி இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான களத்தை நோக்கி இன்னும் நாம் வீறுநடை போட வேண்டியது இருக்கிறது. இன்னும் நாம் உறுதியாக அதிலே பயணப்பட வேண்டியிருக்கிறது. இன்னும் நாம் தெளிந்த கருத்தியலோடு அதிலே உறுதியாக தெளிவோடு கருத்தியலோடு பயணப்பட வேண்டியிருக்கிறது. அதனால்தான் வடமதுரை தமிழ்ச்சங்கம் இன்றைக்கு அம்பேத்கரின் பிறந்தநாள் விழாவை
வடமதுரை நகரத்தில் நடத்துகிறது என்றால் இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கருத்தியல் போய் சேர வேண்டும் என்கின்ற அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இன்றைக்கு தமிழ் சங்கம் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு தமிழ் சங்கம் தமிழை வளர்ப்பதற்கும் தமிழ் மொழியை வெகு மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்குமான பணியை செய்யலாம். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுகிறது என்றால், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை கையில் எடுத்திருக்கிறது என்றால், புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்தியல் இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு போய் சேர வேண்டும் என்கின்ற அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் கையில் எடுத்திருக்கின்றார்கள். சமத்துவ நாள் என்று நேற்று நாம் முழங்கினோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கருத்தியல் அது ஒன்றுதான். ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால், இந்த மண்ணில் வாழக்கூடிய அனைவரும் சமம், சமத்துவமாக நடத்தப்பட வேண்டும், சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் அவரது ஒரே கொள்கை, ஒரே கோரிக்கை, ஒரே முழக்கம். அனைவரும் சமம், அதுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. அனைவரும் சமம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான உரிமையை சொல்லக்கூடியது அரசியலமைப்பு சட்டம். இந்த மண்ணில் தான் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்கின்ற கற்பிதம் விளைந்து கிடக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த மண்ணில் அனைவரும் சமம் என்று சொல்லி சட்டம் இயற்றியது அரசியலமைப்பு சட்டம். அன்றைக்கு மிகப்பெரிய விவாதம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. மிகப்பெரிய விவாதம். மிகப்பெரிய சனாதனவாதிகளாய் இருக்கக்கூடிய ஆளுமை வாய்ந்த அந்த சனாதன கருத்தியலில் ஊறி திளைத்த தலைவர்களின் விவாதங்களில் அவர்களின் கருத்துக்களுக்கு பதில் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்தவராய் அன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னந்தனின் மனிதனாய் நின்று போராடினார். நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் ஏன் இந்த வார்த்தையை அரசமைப்பு சட்டத்தில் சேர்க்க வேண்டும்? சகோதரத்துவம் என்கின்ற வார்த்தையை எதற்காக சேர்க்க வேண்டும்? சுதந்திரம் என்கின்ற வார்த்தையை எதற்காக சேர்க்க வேண்டும்? சமத்துவம் என்கின்ற வார்த்தையை எதற்காக சேர்க்க வேண்டும் என்று பல்வேறு விதமான வினாக்கள் எழுப்பப்பட்ட போது தனி மனிதனாக நின்று ஒவ்வொருவரும் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒரு பாராட்டல்ல, ஒரு பக்கத்திற்கல்ல, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எழுத்திற்கும் விளக்கமளித்து அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினார். அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனின் உரிமையை பேசுகிறது. பிறப்பின் அடிப்படையில் உயர்வுதாழ்வு குற்றம் என்று சொல்கிறது. பெண்ணடிமைத்தனம் குற்றம் என்று சொல்கிறது. இங்கே யாரும் சாதியின் பெயரால் வன்கொடுமைகளை நிகழ்த்தக்கூடாது, அது கொடூரமான குற்றம் என்று சொல்கிறது. அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து 75 ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டன. ஆனாலும் இன்றைக்கும் சமூக தளங்களில் எது நடைமுறையில் இருக்கிறது என்றால், நாம் இந்த இடத்தில் மிக உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, இன்றைக்கும் சமூக தளங்களில் எதுவும் சட்டமாக இருக்கிறது என்றால் மனு தர்ம சட்டம் தான் நடைமுறையிலே இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டம் அனைவருக்கும் சமம் என்று சொல்கிறது. அரசியலமைப்பு சட்டம் தீண்டாமையை கடைபிடித்தால் குற்றம் என்று சொல்கிறது. அரசியலமைப்பு சட்டம் பெண்களுக்கு விடுதலையை பேசுகிறது. அரசியலமைப்பு சட்டம் சிறுபான்மை மக்களுக்கான உரிமையை பேசுகிறது. ஆனால் நடைமுறையில் சமூக தளங்களில் இன்றைக்கும் எது நடைமுறையில் இருக்கிறது என்றால் மனு தர்ம சட்டம் தான் நடைமுறையில் இருக்கின்றன. அதனால்தான் ஒவ்வொரு சாதிக்கும் தனி சுடுகாடு இருக்கிறது. மனு தர்மத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு சாதியும் தனித்தனி பண்பாடுகளை இங்கே கலாச்சாரமாக பின்பற்றி வருகிறது. இந்த சாதியை சார்ந்தவர் இந்த தாலியை தான் போட வேண்டும், இந்த சாதியை சார்ந்தவர் இந்த தாலியை தான் போட வேண்டும் என்று பண்பாட்டு தலங்களிலே கலாச்சாரமாக இன்றைக்கும் மனு தர்மம் உயிரோடு இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டம் அதற்கு நேர் எதிரானது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதி கொடுத்து 75 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டன. ஆனால் இன்றைக்கும் சமூக தளங்களில் மனு தர்ம சட்டமே கோலோச்சி நிற்கின்றன. இதை எப்படி நாம் வென்றெடுக்கப் போகிறோம்? இதை எப்படி வேறறுக்கப் போகிறோம்? இன்றைக்கு மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜகவை நாம் மிக கடுமையாக பேசுகிறோம். அவர்களின் சனாதன கருத்தியலை தோலுரித்து காட்டுகிறோம். ஆனால் மக்களிடத்திலே அவர்களின் கருத்தியல் வெகுவாக போய்கொண்டிருக்கிறது, வெகுவாக பரவிக்கொண்டிருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கரை இன்றைக்கும் சாதிய தலைவர் என்கின்ற வளையத்திற்குள் அடைக்கக்கூடிய முயற்சி இங்கே மிக வீரியமாக இருந்து கொண்டிருக்கிறது.
தந்தை பெரியார் அவர்களை நமக்கான தலைவர் அல்ல, இவர் தமிழரே கிடையாது என்கின்ற அவதூறு இங்கே பரப்பப்பட்டு வருகிறது. இந்த மண்ணின் விடுதலைக்காக, மக்களின் விடுதலைக்காக இருவரும் தலைவர்கள் போராடினார்கள். இந்த இருவரும் தலைவர்களை சாதியின் பெயரால் அந்நியப்படுத்தவும், மொழியின் அடிப்படையில் அந்நியப்படுத்தவும் இங்கே மிகப்பெரிய சதி நடந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய சதி நடந்து கொண்டிருக்கிறது. தந்தை பெரியார் அவர்களை எப்படி நாம் தெலுங்கராக பார்க்க முடியும்? தந்தை பெரியார் அவர்கள் தெலுங்கு மொழியிலே அந்த குடும்பத்திலே பிறந்தார் என்பதற்காக அவரை நாம் எப்படி அவர் தெலுங்கர் என்று நாம் அந்நியப்படுத்த முடியும்? தந்தை பெரியாரை தெலுங்கர் என்று நாம் அந்நியப்படுத்தினால் இன்றைக்கு நாம் விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றமே புரட்சியாளர் அம்பேத்கர், அவர் என்ன தமிழ் மொழி பேசக்கூடியவரா? அவர் என்ன தமிழரா? தமிழ்நாட்டில் பிறந்தவரா? இந்த கேள்வி எல்லாம் நம் முன்னால் வரும். புரட்சியாளர் அம்பேத்கர் மராத்தியத்திலே பிறந்தவர். புரட்சியாளர் அம்பேத்கர் மராத்தி மொழி பேசக்கூடியவர். புரட்சியாளர் அம்பேத்கர் தமிழர்கள் தான் திராவிடர்கள் என்கின்ற வரலாற்று உண்மையை இந்த மண்ணில் நிறுவியவர். திராவிடம் என்கின்ற கருத்தியலுக்கே இங்கு ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறது. திராவிடம் என்பது ஒரு மரபு சார்ந்த இனம், அது ஒரு தேசிய இனம் கிடையாது. தமிழ் என்பது தேசிய இனம், திராவிடம் என்பது ஒரு மரபினம். எதற்கு எதிரானது என்றால் ஆரியத்திற்கு எதிரானது. ஆரியம் என்கின்ற மரபினத்திற்கு எதிரானது திராவிட இனம், திராவிட தேசியம். ஆரிய தேசியத்திற்கு எதிரானது. இதுவெல்லாம் மரபினங்கள், தேசியம் என்று கூட சொல்லக்கூடாது. ஆரியத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் திராவிடர்கள். இங்கே என்ன கற்பிதம் செய்யப்பட்டிருக்கிறது என்றால், திராவிடம் என்ற எல்லை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரா, கர்நாடகம் இந்த 4 மாநிலங்கள் தான் திராவிட நாடு என்கின்ற ஒரு கற்பிதம் நம் மூளையிலே கிடக்கிறது. அதுவல்ல, இந்த 4 மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லை பகுதி மட்டும் திராவிடம் கிடையாது, திராவிட நாடு கிடையாது. அப்படி ஒரு கற்பிதத்தை நம்முடைய மூளையிலே நாம் செலுத்தி வைத்திருக்கின்றோம். அதனால்தான் பெரியாரை விமர்சிப்பவர்கள், திராவிடத்தை விமர்சிப்பவர்கள், கன்னடத்துக்காரன் திராவிடன் என்று சொல்கிறானா, கேரளத்துக்காரன் திராவிடன் என்று சொல்கிறானா, இப்படிப்பட்ட செய்தியை பரப்புகிறார்கள். அதை கேட்கக்கூடிய மக்களும் ஆமா, கேரளாக்காரன் திராவிடன் சொல்றதில்ல, கன்னடத்துக்காரன் திராவிடன் சொல்றதில்ல, ஆந்திரத்துக்காரன் திராவிடன் சொல்றதில்ல, ஏன் தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் திராவிடன் சொல்லணும்? திராவிடம் என்பது ஆரியத்தை எதிர்த்தது. திராவிட இனம் என்பது ஆரிய இனத்தை எதிர்த்தது. ஆரிய இனத்தை மிக மூர்க்கமாக எதிர்த்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். எனவே அவரும் திராவிடர். மும்பையிலே பிறந்திருந்தாலும், மராட்டியத்திலே பிறந்திருந்தாலும் ஆரியத்தை எதிர்க்கக்கூடிய அனைவரும் திராவிடர்கள். அந்த பார்வையில் தான் தந்தை பெரியார் அவர்களும் ஆரியத்தை எதிர்த்த மிக மூர்க்கமான போராளி. இப்படிதான் தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டுமே ஒழிய, தலைவர்களை மொழியின் அடையாளத்திலோ, தலைவர்களை இனத்தின் அடையாளத்திலோ, தலைவர்களை மதத்தின் அடையாளத்திலோ, தலைவர்களை சாதியின் அடையாளத்திலோ தேர்ந்தெடுக்க முடியாது. அப்படி தேர்ந்தெடுத்தோம் என்றால் இன்னும் நாம் தலைவர்களுக்கான அந்த வரையறையை சரியாக வரையறை செய்யாமல் இருக்கிறோம் என்று பொருள். வரையறையை சரியாக வரையறை செய்யாமல் இருக்கிறோம் என்று பொருள். நமக்காக உழைத்தவர்கள், இந்த தேசத்திற்காக உழைத்தவர்கள், நாயக்கர் சமூகத்திலே பிறந்திருந்தாலும், தெலுங்கு மொழியை பேசக்கூடியவராக இருந்தாலும் தந்தை பெரியார் தான் எனக்கான தலைவர் என்பவர்கள் எல்லாம் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்றோம். மராட்டிய மொழியை பேசக்கூடியவராக இருந்தாலும், மராட்டிய நாட்டிலே பிறந்தவராக இருந்தாலும் எங்களுக்கான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்று பேசக்கூடியவர்கள் தான் வடமதுரை தமிழ்ச்சங்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் என்கின்ற அந்த தெளிவு நமக்கு இருக்கிறது. இவர்களையே இப்படி பார்த்தோம் என்றால் மார்க்ஸ் அவர்களை இந்த மடையர்கள் எப்படி பார்ப்பார்கள்? பெரியாரை மொழியின் அடிப்படையில் பார்க்கக்கூடியவர்கள் மார்க்ஸை எப்படி பார்ப்பார்கள்? பொது உடைமை தத்துவத்தை இந்த மண்ணில் விதைத்தவர். இப்படிப்பட்ட தலைவர்களின் கருத்தியலை நாம் வெகுமக்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம். வடமதுரை தமிழ்ச்சங்கம் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை இந்த மண்ணில் நடத்தி கொண்டிருக்கின்றது. சனாதன சக்திகள், சனாதன சக்திகளுக்கு துணை போகக்கூடிய சக்திகள்,
எவ்வளவுதான் விமர்சனம் செய்தாலும், எவ்வளவுதான் அவதூறுகளை அவர்கள் அள்ளி இறைத்தாலும், புரட்சியாளர் அம்பேத்கர் என்கின்ற மாமனிதரையும், தந்தை பெரியார் என்கின்ற மாமனிதரையும், மாமேதை காரல் மார்க்ஸ் என்கின்ற அந்த அறிவு சுடரையும் எந்த கொம்பனாலும் வீழ்த்திவிட முடியாது. அவரின் வாரிசுகள் இங்கே இயக்கமாக இருக்கின்றோம். இயக்கங்கள் ஒவ்வொரு பெயரிலே இருந்தாலும், வடமதுரை தமிழ்ச்சங்கம் என்கின்ற பெயரிலே இயங்கினாலும், சனாதனத்தை வீழ்த்தக்கூடிய களத்தில், சங் பரிவார்களை வீழ்த்தக்கூடிய களத்தில் ஒன்றாய் இருப்போம், ஒரு கொடியின் கீழ் அணிவகுப்போம் என்று சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை மிக நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வடமதுரை தமிழ்ச்சங்கத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.